அண்மைச் செய்தி சென்னையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இரண்டாவது நாளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடானது நடைபெற்று வருகிறது. வனத்துறை அதிகாரிகளுடனும் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை இந்த செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கிறார். நந்தினி, வணக்கம். வனத்துறை அதிகாரிகளுடனும் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரம் வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் இரண்டாவது நாள் மாநாடு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று பிற்பகலை பொறுத்தவரையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனைக் கூட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் வனத்துறை சார்பான பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து கேட்டறிந்து வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பசுமை பரப்பை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அதிக அளவிலான மனித உயிரின விலங்கு மோதல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. வனத்துறை அதிகாரிகளுடனான நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் வனத்துறை சார்பான பல்வேறு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பல்வேறு திட்டங்களை வகுப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மைச் செய்தி சென்னையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இரண்டாவது நாளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடானது நடைபெற்று வருகிறது. வனத்துறை அதிகாரிகளுடனும் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை இந்த செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கிறார். நந்தினி, வணக்கம். வனத்துறை அதிகாரிகளுடனும் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் இரண்டாவது நாள் மாநாடு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று பிற்பகலை பொறுத்தவரையில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனைக் கூட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் வனத்துறை சார்பான பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசித்து கேட்டறிந்து வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பசுமை பரப்பை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அதிக அளவிலான மனித உயிரின விலங்கு மோதல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. வனத்துறை அதிகாரிகளுடனான நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் வனத்துறை சார்பான பல்வேறு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பல்வேறு திட்டங்களை வகுப்பது உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.